காளிதாசன் எவ்வளவு பெரிய மகாகவி காளிதாசன். இந்த மகாகவி காளிதாசன் ஒரு முறை தெருவழியா போறாரு. தாகம் எடுத்தது, தண்ணி குடிக்கணும்னு நினைச்சாரு. அங்க ஒரு கிணத்துல ஒரு அம்மா தண்ணி இறைச்சிக்கிட்டு இருந்தது. அந்த அம்மாட்ட போய் தண்ணி கேட்கணும். அம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்கம்மா, தாகமா இருக்கு, தண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு இப்படி கையை நீட்டுறாரு. அந்த அம்மா ஊத்தணும். அந்த அம்மா ஒரு வார்த்தை கேட்டுச்சான், நீ யாருன்னே தெரியாம நான் எப்படி உனக்கு தண்ணியை எடுத்து கொடுக்கறது? நீ யாரு? நீ சொல்லு முதல்ல, நீ யாரு? காளிதாசன் யோசிச்சானா, நாம மகாகவி காளிதாசன், உலக புகழ்பெற்ற கவிஞன், இதெல்லாம் இந்த கிராமத்து பொம்பளைக்கு புரிய போதே? இது ஏதோ கிராமத்தை தண்ணி அரைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு மக்கு, இதுக்கு போய் இதெல்லாம் எப்படி புரிய வைக்கிறது? அதனால டக்குன்னு இதெல்லாம் வேணாம், நம்ம பெரிய காளிதாசன் கவிஞன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க வேணான்ட்டு தகால்னு இப்படி ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு. யாரு என்னை வந்து ஒரு 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 வழிப்போக்கன்னு வச்சுக்கிய, வழிப்போக்கன், வெளியில போறவன் வழிப்போக்கன், வழிப்போக்கன் தண்ணி கொண்டு. அந்த பெண்மணி ஒரு கேள்வி கேட்டா, 2 பேர் தான் இந்த உலகத்துல வழிப்போக்கன். யாரு? சூரியன் ஒண்ணு, சந்திரன் ஒண்ணு. ஏன்னா தினம் அதே வழியா போறாங்க. இன்னை வரைக்கும் அவங்களுக்கு வழி தெரியாததால மறுபடியும் அதே வழியாவே போயிட்டே இருக்கிறாங்க. உன்னை பார்த்தா சூரியனாவும் தெரியல, சந்திரனாவும் தெரியல, அப்படி நீ வழிபோக்குன்னு சொல்றியே, அதனால பொய் சொல்லாது, கரெக்டா சொல்லு, நீ யாருன்னா. பார்த்தா இதுன்னா இந்த பொம்பளை இவ்வளவு அறிவாளியா இருக்கு அப்படின்ட்டு எப்படி யோசிச்சுட்டு, ஒரு விருந்தாளின்னு எடுத்துக்கிய, கொஞ்சம் தண்ணி கொடுமா, தாகமா இருக்கு, அதித்தின்னா. எனக்கு தெரிஞ்ச 2 பேர் தான்ப்பா உலகத்திலே விருந்தாளி. விருந்தாளிக்கு இலக்கணம் என்னன்னு கேட்டா சொல்லாம வரணும். எனக்கு தெரிஞ்ச மரணமும் நோயும் தான் அதித்தி. ஏன்னா அது எப்ப வரும்னு தெரியாது, எப்படி வரும்னு தெரியாது. உன்னை பார்த்தா சாவு மாதிரியும் தெரியல, நோய் மாதிரியும் தெரியல, ரொம்ப விவரம் தெரிஞ்ச மாதிரி அதித்தின்னு பேசுறியே, அறிவு இருக்கா உனக்குன்னு கேட்டேன். காளிதாசன் பார்த்தான், இந்த பொம்பளை நம்மளை சும்மா விடாது போல் இருக்குப்பா அப்படின்னு இப்படி யோசிச்சுட்டு, என்ன ஒரு பிடிவாதக்காரன் அப்படின்னு வச்சுக்கோ, புரியுதா? பிடிவாதக்காரன், தண்ணியை கொடு. அந்த பொம்பளை அதுக்கும் பதில் சொல்லிச்சு, எனக்கு தெரிஞ்ச 2 பேர் தான் ரொம்ப பிடிவாத. அந்த 2 மட்டும் விட மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்ச 2 பேர் தான் பிடிவாதமானவங்க. யாரு? நகம் ஒன்று, தலைமுடி ஒன்று. எவன் எவ்வளவு வெட்டினாலும் வளர்ந்துக்கிட்டே இருப்போம்னு, இது 2ம் பிடிவாதமா இருக்கும். உன்னை பார்த்தா நகம் மாதிரியும் தெரியல, தலைமுடி மாதிரியும் தெரியல, அப்புறம் ஏன் நீ போய் சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு. இப்போ அவன் டோட்டலா சரண்டர், வேற வழியே இல்லாம கடைசியா சொன்னா, என்னை விட்டுடு, என்னை விட்டுடு, உங்க எந்த கேள்விக்கும் என்கிட்ட பதில் இல்லை, எனக்கு பதில் சொல்ல தெரியல, எனக்கு ஒண்ணுமே தெரியல. எவ்வளவு பெரிய கவிஞனா இருந்தாலும் அறிவாளியா இருந்தாலும் நம்முடைய அறிவு செல்லாமல் போவதற்கு என்று ஒரு இடம் இருக்கிறது. இதை புரிஞ்சுக்கணும்.